எக்ஸ்கியூஸ் மீ, 12G பஸ் போயிடுச்சா? வர்ற நேரம் தான், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ சரண் தானே? ஆமா, நீங்க? ஏய், நான் தான்டா பாலு, ஏஎஸ் பாலு. எஸ்ஆர்எம்ல ஒன்னா படிச்சோமே, மறந்துட்டியா? எந்த பாலு? ஓ, போயஸ் கார்டன் பஸ் ஸ்டாப்ல காலேஜ் பஸ்ல ஏறுவியே, அந்த பாலுவா? அதே பாலு தான். அப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். டேய், 2000ல ஒன்னா படிச்சோம். 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல? உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு. அதுதான் அடையாளம் தெரியல. சாரிடா. பரவாயில்ல, நீ அப்படியே தான்ப்பா இருக்க, மாறவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் காலேஜ் மேட்டை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, பஸ்ஸுக்கு வந்து நிக்கிற, பைக் வாங்கலையா? பைக்ல தான் எப்பவும் போவேன். அது இன்னைக்கு பிரேக் டவுன். அதான் ஸ்கூல்லையே விட்டுட்டு பஸ் ஸ்டாப் வந்தேன். புதுசா ரூட் தெரியல. ஸ்கூலா? என்னடா, காலேஜ்ல எம்சிஏ முடிச்சிட்டு ரிவர்ஸ்ல ஸ்கூலுக்கு போறியா? படிக்க போகல, கம்ப்யூட்டர் டீச்சரா போறேன். பக்கத்து தெருவில் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சது. ஸ்கூல்ல போய் என்னால ஜீரணமே பண்ண முடியல. ஆமா, சேலரி எவ்வளோ? அதெல்லாம் 30,000 வருது. என்னடா சரண், நீ படிச்ச படிப்புக்கு எம்என்சி கம்பெனியில 10 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தா 75,000 சம்பளம் வாங்கலாம். நான் டீம் லீடரா 1 லட்சம் சேலரி வாங்குறேன் தெரியுமா? டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணணும்னு சோம்பேறித்தனப்பட்டுட்டு சில நாள் லஞ்சே சாப்பிடாம இருந்த ஆளாச்சே நீ. அதே சோம்பேறித்தனத்தை மெயின்டைன் பண்றேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் டென்ஷன், ராத்துக்கத்துக்கு எடுத்துட்டு வேலை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. 30,000 தான் சம்பளம் வந்தாலும் காலையில 10 மணிக்கு போனா 5 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துடலாம். கவர்மெண்ட் ஜாப், மண்டைய போடுற வரைக்கும் பென்ஷன் வரும். எனக்கு என்னவோ நீ எடுத்த முடிவு சரின்னு தோணல. வாய்ப்பு கிடைக்கும் போதே சம்பாதிச்சு வைக்கணும், தேவை இருக்கே. சரி, எல்லாருமே எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறதுக்கு பசங்களை தயார் பண்றது யாரு? அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். தேவைங்கிறது அவங்க மனசை பொறுத்தது. ஆமா, 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நீயும் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிற, பைக் இல்லையா? இப்போ கார்லயே போயிட்டு இருந்தா பைக் ஓட்ட பயமா இருக்கும். பைக்லயே போயிட்டு இருந்தா பஸ்ல போக பிடிக்காது. பஸ்லயே போயிட்டு இருந்தா நடந்து போக சோம்பேறித்தனமா இருக்கும். அதனாலதான் என்கிட்ட காரு, பைக்கு, பஸ் பாஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டைம். அப்படியே போற போக்குல எந்த சூழ்நிலையிலையும் வாழ மனுஷன் பழகிக்கணும். ஓகே. ஆமா, எத்தனை குழந்தைங்க? குழந்தைங்களா? இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. என்னது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏய், எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, பையன் யூகேஜி படிக்கிறான். பண்ணல, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தள்ளி போடுறேன். ரிஸ்கா? நோ நோ, இட்ஸ் டோட்டலி ராங் ஐடியா. கடவுள் நமக்கு லைஃப்ல கொடுத்த சந்தோஷங்களை நீ ரொம்பவும் மிஸ் பண்ற. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சொத்தே அன்பான மனைவி தான். நல்ல மனைவி, பாசமான குழந்தைங்க, இதெல்லாம் இருந்தாதான் அது வீடு. நான் அப்பா, அம்மா, பாட்டியோட தான் இருக்கேன். அவங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு கூட வருவாங்க? பொண்டாட்டி ஒருத்தி தான் நமக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட். இந்த உறவை போய் ரிஸ்க்குங்கறையே. இல்லப்பா, பேச்சுலர் லைஃப்ல இஷ்டத்துக்கும் இருக்கலாம். அம்மா திட்டுனாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா பொண்டாட்டி வந்து திட்டுனா ஒரு மாதிரியா இருக்குமே. நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கு திட்டுற? இப்போ ட்ரெயினை எடுத்துக்கோ. பொட்டி புருஷன்னா பொண்டாட்டி தான் வீலு. ஸ்பீடா போறதுக்கும் வீல்ஸ் தான் வேணும். பொட்டி சைட்ல போனா அதை கீழே இறங்காம தடுக்கிறதுக்கும் வீல்ஸ் தான். ஒருத்தன் வாழ்க்கை தடம் புரளாம இருக்கணும்னா நல்ல மனைவி அவசியம். பரவாயில்லையே, லைஃப் பத்தி இந்த சின்ன வயசுல நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியே. சொர்க்கம் போற வழி, மோட்சம் போற வழின்னே ஆன்மீக லெக்சர் கேட்டு கேட்டு அழுத்து போன எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கு. சரண், உடம்புக்கு காவி கட்டுறது மட்டும் ஆன்மீகம் இல்ல. ஜீன்ஸ் போட்டாலும் உள்ளத்துக்கு காவி கட்டணும். நமக்கு கொடுத்த வேலையை நேர்மையா ஒழுங்கா செய்யணும். கடவுள் கொடுத்த சந்தோஷங்களை குடும்பத்தோட அனுபவிச்சு மகிழ்ச்சியா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இன்னைக்கு என் வண்டி பிரேக் டவுன் ஆனது உன்னை மீட் பண்றதுக்கு தான் நினைக்கிறேன். கரெக்ட். காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஆமா, வீட்ல பொண்ணு பாக்குறாங்களா? ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க.
ஆனா ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. நீ ரொம்ப பர்சனாலிட்டியா எதிர்பார்க்கறியோ? சேச்சே, நான் என்ன பெரிய பர்சனாலிட்டியா? சுமார் தானே, அந்த மாதிரி இருந்தா போதும். சரண், சொன்னா புரிஞ்சுக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா உன் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். மறக்காம எனக்கு பத்திரிக்கை அனுப்பு. இந்தா என் விசிட்டிங் கார்டு. கண்டிப்பா இனிமே நீ என் காலேஜ் தோழன் மட்டும் இல்ல, கல்யாண தோழனும் தான். என் நம்பரை சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோ. அடிக்கடி பேசிக்கலாம்.